வணக்கம் தமிழா. நீ வெற்றியிடுவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. தொடர்ந்து முயற்சி செய், வெற்றியை உனதாக்கும் தமிழா. ஸோ நம்முடைய தமிழா ஏஎஸ்டிஎம்ல டிஎம்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 3 போன்ற போட்டித் தேர்வுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் ரீசனிங் ஃப்ரீ கிளாஸ் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது பகுதி 6. மொத்தம் 500 கொஸ்டின் நம்ம டிஸ்கஷன் பண்ணி பார்க்க போறோம். இதுல இன்னைக்கு பார்க்கக்கூடியது 126 டு 150 கொஸ்டின். ஒரு டேஸ்க்கு 25 கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த முறை சிலபஸ்ல வந்து பார்த்தா மேக்ஸ்ல ஸோ ரீசனிங்னு மட்டுமே தனியாக 10 கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்னு சொன்னால அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. ஸோ அதனால அதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணி ஒரு ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க நண்பருக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, திசைகள் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்காங்க. திசைகள் கொஸ்டின்ஸ் வந்தாலே ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது, திசைகள் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகே, திசைகள் எனக்கு எப்படி இருக்கும்? மொத்தமே 4 திசைகள் தான் மெயினான திசை. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. ஓகேங்களா? இந்த 4 திசை தான் மெயினானது. இப்ப 2 திசை சேரும்போது 2 திசை சேர்ந்து வரப்போது, அவ்வளவுதான். மித்தபடி பெரிய ஒரு விஷயமே கிடையாது. இப்ப ஃபர்ஸ்ட் இங்க என்ன சொல்ல வராங்களோ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு லைன் வரைஞ்சிட்டு வந்தோம்னா ஈஸி இதுல ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஒரு பறவை மேற்கு திசையில் 200 மீட்டர் பறந்து, ஓகே, மேற்கு திசையில் 200 மீட்டர் நடக்குதா, பறக்குது. அப்ப நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்பவுமே எங்க இருப்போம்னா சென்டர் பாயிண்ட்ல தான் இருப்போம். ஸ்டார்டிங்ல எங்க இருப்போம்? சென்டர் பாயிண்ட். எந்த திசையிலும் இல்லாம சென்டர் பாயிண்ட்ல இருப்போம். அதை ஏன்னு வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் அது மேற்கு திசையில 200 மீட்டர் பறக்குதா, அப்ப மேற்கு ஒரு இந்த சைடா எவ்வளவு பறக்குது? 200. இப்ப இங்க 200 மீட்டர் பறந்துருச்சு. ஓகேங்களா? இப்ப இங்க வந்து நிக்குது. இப்ப அடுத்து அது வலதுபுறம் திரும்பி 100 மீட்டர் பறக்குது. ஓகே, வலதுபுறம் எங்க வரும்? மேல. வலதுபுறம் எவ்வளவு? 100 மீட்டர். ஓகே, பின்னர் கிழக்கே திரும்பி 300 மீட்டர் பறந்து, ஓகே, கிழக்கே திரும்பி 300 மீட்டரா, அப்ப கிழக்கு என்பது கிட்ட வருமா? அப்ப இங்க இருந்து இங்க வர 200. ஓகே, அப்ப இங்க இருந்து இங்க வர 200 கொஞ்சம் தூரமா போட்டுக்கோங்க. எவ்வளவு? 300 மீட்டர். இப்ப இங்க வந்துருச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா தெற்கு திசையில 100 மீட்டர் பறக்கு. ஓகேவா? அப்ப இங்க இருந்து தெற்கு திசை கீழே எவ்வளவு வருது? 100. ஓகே, இப்ப 100 மீட்டர் வந்துருச்சு. இப்ப இந்த இடத்துல வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப கொஸ்டின் நமக்கு என்ன கேக்குறாங்க, ஆரம்ப புள்ளியில இருந்து பறவை இப்ப எவ்வளவு தூரத்துல இருக்கும்? இதான ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட். இப்ப இதோட டிஸ்டன்ஸ் நீங்க எவ்வளவு வரும் கேக்குறான். எவ்வளவு வரும்? இது மொத்த டிஸ்டன்ஸ் 300. அப்ப இதோட மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு வரும்? 300 தான் வரும். அப்ப கிட்ட 200. அப்படின்னா இந்த சைடு எவ்வளவு வரும்? 100. அப்ப டிஸ்டன்ஸ் எவ்வளவு வரும்? 100 மீட்டர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, போர்ட் மாஸ் அதாவது குறியீடுகளை மாற்றி அமைத்து நம்ம ஆன்சர் பண்ண போறோம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் 1/5 சீனானுக்கு என்ன கொடுத்தாங்க? சீனானது சி என்பதனை பெருக்கல், சீனானது பெருக்கல் 2. பீனானுக்கு என்னது? வகுத்தல், பீனானது வகுத்தல் 1/5. ஏ என்பது என்னது? பிளஸ் 1/5. டி என்பது என்னது? மைனஸ் 1/10. ஓகேங்களா? இப்ப எனக்கு 2/1/5 இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் நான் வகுப்பேன், அடுத்து பெருக்கும், அடுத்து கூட்டுவோம், அடுத்து கழிப்போம். இதுதான் கான்செப்ட். நான் ஃபர்ஸ்ட் வகுக்கணும் அப்படின்னு பாக்குறேன். 2/1/5 எனக்கு என்ன வரும்? எனக்கு வகுத்தல் வந்துச்சுன்னா என்ன பண்ண, பெருக்கலா மாத்திட்டு பின்னாடி உள்ளதை தலைகீழா மாத்து. ஓகேவா? இந்த வகுத்தல் என்ன பண்ண போறேன்? பெருக்கலா மாத்த போறேன். அப்ப பின்னாடி உள்ளது எனக்கு தலைகீழா மாறும். இப்போ 1/5னா 5/1 மாறிடும். இப்ப ரிமைனிங் என்னது? 2 அப்படியே வச்சுக்கோங்க. முன்னாடி 1/5 பிளஸ் 1/5 மைனஸ் 1/10. ஓகேவா? இப்ப பெருக்கும் போது பாத்தீங்கன்னா நீ எத்தனை பின்னத்தையும் மொத்தமா நீங்க பெருக்கலாம். ஏன்னா மேலங்கில நம்ம அடிக்கத்தான் போறோம், அவ்வளவுதானே. ஓரஞ்சு ஓரஞ்சு. ஓகேங்களா? அப்ப இது மொத்த மதிப்பு எவ்வளவு வரும்? 2. ஓகேவா? 2 பிளஸ் 1/5 மைனஸ் 1/10. இப்ப என்ன பண்ணலாம்? நான் பிளஸ் பண்ணிடலாமா? அப்ப 2 பிளஸ் 1/5 என்ன வரும்? கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. 2 10, 1 கூட்டினா 11/5 மைனஸ் 1/10. இப்ப என்ன பண்ணலாம்? இனிமேல் கிராஸ் பெருக்கலாமா? இங்க எவ்வளவு வரும்? 110 மைனஸ் 5 வகுத்தல் 50. இப்ப எவ்வளவு வரும்? 105 வகுத்தல் 50. இப்ப அடிச்சோம்னா 5 அடிச்சுங்க 10, இங்க 5 அடிச்சோம்னா 21. ஒரு 0 அடிச்சா ஒரு முடி பாயிண்ட். அப்ப ஆன்சர் வரும் 2.1 வரும். ஆன்சர் அது 2.1. நெக்ஸ்ட், விடுக்கப்பட்ட எண்ணை அதாவது மிஸ்ஸிங் நம்பர், ஓகே, விடுபட்ட நம்பரை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, இப்ப பாருங்க 5 4 8 9 11 14 14. அடுத்து என்ன வரும்? எனக்கு கண்டினியூஸா வந்த நம்பரே வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அங்க கான்செப்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் டு நம்பர் தான் செக் பண்ணணும். ஓகேங்களா? இன்னொன்னு பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் குறையுது கூடுதான். அப்ப குறையுது கூடுதல் என்ன பண்ணுவேன் நானு? ஒரு நம்பர் டு நம்பர் தான் செக் பண்ணும். கரெக்டுங்களா? இப்ப பாருங்க 5ல இருந்து 8, 8ல இருந்து 11, 11ல இருந்து 14. இங்க என்ன அது?
5ல இருந்து 3 கூட்டினா 8, 8ல இருந்து 3 கூட்டினா 11, 11 இருந்து 3 கூட்டினா 14. இப்போ ரிமைனிங் நம்பர் பாருங்க 4, 9, 14. அப்ப இங்க என்ன வரும்? இப்ப 4ல இருந்து 9க்கு என்ன இருக்கு? 5 கூட்டுறாங்க. 9ல இருந்து 5 கூட்டுறாங்க. அப்ப திரும்ப என்ன பண்ணும்? 5 தான் கூட்டுவேன். 14 5 கூட்டினாலும் வரும் 19. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து ஸோ பாருங்க, இப்ப ஃபுட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 300 ரூபாய், க்ளோத்திங் பார்த்தீங்கன்னா 75, எஜுகேஷன் 40, கவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா 75, ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 110. ஓகேங்களா? இப்போ ஃபுட்டு வந்து 300. ஓகே. இப்போ என்ன கோஷங்கன்னா, கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை விழுக்காடு பட்டை விளக்கப்படம் மூலம் வடிவமைத்தான். உடைக்கான செலவு விழுக்காடு ஆனது என்னது? ஓகேவா? அப்போ உடைக்கான செலவை வந்து நம்ம சதவீதத்துல கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப எனக்கு உடைக்கு எவ்வளவு செலவாகுது? 75 ரூபாய். அப்போ உடைக்கு எவ்வளோ? 75 வகுத்தல். இப்ப மொத்த அமௌண்ட் எவ்வளவு பாருங்க. கூட்டுங்க. 300, 375, 415, 420, 490. இங்க ஒரு 110 கூட்டினா 600 இன்ட்டு சதவீதத்துக்கு 100ஆல பெருக்கும். ஓகேவா? அப்ப உடைக்குன்னு கேட்டாங்கன்னா உடைக்கான மதிப்பு மேல போடணும், மொத்த மதிப்பு கீழே போடணும், இன்ட்டு 100. அப்ப 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ. அடுத்து 23 6, 25 3 75, ஓரன் 2 இங்க அடிச்சோம்னா 12.5%. அப்ப உடைக்கான செலவு விழுக்காடு எவ்வளவு வரும்? 12.5%. நெக்ஸ்ட் விடுபட்ட எண்ணை காண்க. ஓகே பாருங்க, 25 7 18, 35 13, 22, 45 8 எனக்கு என்ன வரும்? கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஒண்ணு மேல ரொம்ப சிம்பிள். 25 7 இதை கழிங்கவே. 25 7 பர்சன்ட் வரும் 18. அப்ப 35ல 13 கழிச்சா 22. அப்ப 45ல 8 கழிச்சு எவ்வளவு வரும்? எவ்வளவு வரும்? 37. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து கொடுக்கப்பட்ட தொடரில் அடுத்து வரும் படத்தை காட்டுங்க. ஓகேங்களா? இந்த சீக்வன்ஸை பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஏரோ பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? வடக்கு பக்கம் திரும்பி இருக்கு. அடுத்து கிழக்கு பக்கம், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தெற்கு. அப்ப அடுத்து என்ன வரும்? மேற்கு பக்கம் திரும்ப. அப்ப மேற்கு திரும்பி இருக்கணும். அப்ப இங்கேயும் மேற்கு திரும்பி இருக்கு, இங்கேயும் மேற்கு திரும்பி இருக்கு. ஆனா இங்க கிழக்கிலே இருக்கு. அப்ப எனக்கு இது வராது. ஓகே, இப்ப எதுவுமே இல்லைங்க, வச்சுக்கலாம். இப்ப அடுத்து என்ன பண்ண போறேன்னா, இப்ப இந்த ஸ்டாரை பாருங்க. இப்ப இந்த ஸ்டாரு ஃபர்ஸ்ட் இதுல எங்க தான் இருக்கு, செகண்ட்ல அங்கேயே தான் இருக்கு. அப்ப தேர்ட்ல எனக்கு எங்க இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப தேர்ட்ல ஆப்போசிட் இருக்குன்னா ஃபோர்த்ல இங்க தான் வரும். ஆப்போசிட்ல தானே இருக்கணும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டுமே எனக்கு சேமா இருக்குன்னா அடுத்த ரெண்டு எனக்கு சேமா தான் வரணும். அப்ப எந்த இடத்துல வரணும்? கீழே தான் எனக்கு இருக்கணும். அப்ப எந்த படம் என்ன சொல்லலான்னு? ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட் நான் சொல்லலாம். நெக்ஸ்ட் விடுபட்ட இடத்தை நிரப்புக. ஓகேவா? பி டி எஃப் ஹெச் ஜே எல் டேஷ் டி வி எக்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும் பாருங்க. இங்க என்ன வரும்? வீணா 2, ஹச்னா 8, டீனா எவ்வளோ? 20. ஓகே, அப்ப 2ல இருந்து 8 எவ்வளவு கூடுது? 6 கூடுது. அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் 6 கூடுது. அப்ப நானே செக் பண்றேன். அப்ப 8ஓட 6 கூட்டுவோம். 8ஓட 6 கூட்டினா எவ்வளோ? 14. அப்ப 14ஓட 6 கூட்டினா எவ்வளோ வரும்? 20 வருது. அப்ப கான்செப்ட் என்னது? 6 கூடுது முத எழுத்து. அப்ப 14 என்பது எனக்கு என்னது? எண்ணு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எழுத்து என்னது? எண். இப்ப ஃபர்ஸ்ட் எழுத்து கண்டுபிடிச்சா நீ அடுத்த எழுத்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம் பாருங்க. ஏன்னா பீனா 2, டீனா 4, எஃப்னா 6. அப்ப 2 4 6. அப்ப ஹச்னா 8, ஜேனா 10, எல்னா 12. அப்ப கண்டினியூஸா வரும். ஓகே, 2 4 6 8 10 12 14 16 18 18 20 22 24. அப்ப ஆன்சர் வரும் என்பிஆர் அப்படின்னு ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் சோ கொஸ்டின் பாருங்க. ஒரு பந்து திரும்ப எழும்பும் போது அது விழும் உயரத்தை போல 3/4 மடங்கு எழும்புகிறது. அதாவது மொத்தம் இப்ப 40 இருந்துச்சுன்னா அது 30 வந்து மேல எழும்பும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? இப்போ ஒரு பந்து 32 மீட்டர் உயரத்திலிருந்து போடப்பட்டால் 3 முறை அது எழும்பும் போது எவ்வளவு உயரத்தில் எழும்பும்? இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள்பா. இப்ப என்னது? ஒவ்வொரு முறை என்னாகுமா? 3/4 மடங்கு என்னாகும்? எலும்பும். இப்ப மொத்தம் எவ்வளவு இருக்கு? 32 மீட்டர். அப்போ 32 மீட்டர் இருந்து பால போடுறாங்க. அப்ப மொத்தம் எவ்வளவு இருக்கு? 32. ஓகேவா? இங்க எத்தனை முறை? 3 முறைன்னு சொன்னால இத 3 முறை போட்டு பெருக்கணும். அவ்வளவுதான்ப்பா. ஒரு முறை சொன்னா ஒரு முறை போடுவேன், 2 முறை சொன்னாங்கன்னா 2 முறை போடுவேன், 3 முறை சொன்னாங்கன்னா 3 முறை போட போறேன். பாருங்க, அப்ப மொத்த உயரத்துல இருந்து அந்த 3/4 எத்தனை முறை போடணும்? 3 முறை போடணும்.
3/4 3 முறை போட்டு அடிக்க போறோம். இப்ப அடிக்கலாமா? 1 நாங்க நான்கு 8 நாங்க 32 1 நாங்க நான்கு 2 நாங்க 8 அடுத்து 1 2 2 4 இப்ப இந்த ரெண்டை வச்சு எங்க அடிக்க முடியாது, மொத்தமா பெருக்குங்க. 3 9 9 3 27 வகுத்தல் 2 அப்ப 27 வகுத்தல் 2 அடிச்சால் வரும் 13.5 மீட்டர். அப்ப 3 முறை எழும்போது அது எவ்வளவு கூடிய உயரம் எவ்வளவு 13.5. அடுத்து ஒரு பண்ணையில் உள்ள குதிரைகளின் எண்ணிக்கை வாத்துகளின் எண்ணிக்கையை போல 2 மடங்கு. வாத்து மற்றும் குதிரைகளின் மொத்த பாதங்களை எண்ணினால் 70. வாத்துகளின் எண்ணிக்கையை காண்க. சோ பாருங்க, இப்ப குதிரை இருக்கு, வாத்து. ஓகேங்களா? இப்ப இதோட விகிதம் எனக்கு எப்படி இருக்கான்? குதிரையோட எண்ணிக்கை எப்படி இருக்குமா? வாத்துகள் எண்ணிக்கை போல 2 மடங்கு. அப்ப வாத்து எண்ணிக்கை போல 2 மடங்கு அர்த்தம். வாத்து ஒரு பங்குனா குதிரை எவ்வளவு இருக்கும்? 2 பங்கு இருக்கும். வாத்து ஒரு பங்குனா குதிரை எவ்வளவு இருக்கும்? 2 பங்கு இருக்கும். அடுத்து என்ன சொல்றாங்க? வாத்து மற்றும் மொத்த பாதங்களின் வாத்து மற்றும் குதிரை மொத்த பாதங்கள் எண்ணிக்கை 70. அப்ப இது என்ன கான்செப்ட்னா, அப்ப குதிரைக்கு எவ்வளவு கால் இருக்கும்? 4. வாத்துனா 2. ஓகேவா? அப்ப குதிரைக்கு 4, வாத்துக்கு எவ்வளவு 2. அப்ப குதிரை மொத்தம் எவ்வளவு இருக்கு? 2x. வாத்து எவ்வளவு இருக்கு? 1x. ஓகேவா? இது அப்படியே பெருங்க. 2 4 பெருக்குனா 8x. இதை பெருக்குனா 2x. அப்ப இது ஃபுல்லா கூட்டினா எவ்வளவு வரும்? 70. ஓகேவா? குதிரைய பெருக்கிறேன், வாத்தையும் பெருக்கிறேன். அப்ப இது 2 8x, இது 2x. மொத்தம் எவ்வளவு வருது? 10x. 10x தான் 70. அப்ப 1x எவ்வளவு வரும்? 7. அப்ப x மதிப்பு எல்லாம் அப்படிங்க அப்ளை பண்ணுங்க. இது 1x தானே. அப்ப வாத்து எவ்வளவு இருக்கும்? 7 இருக்கும். குதிரை எவ்வளவு இருக்கும்? 14 இருக்கும். எனக்கு கொஸ்டினா கேட்டாங்க, வாத்துகள் எண்ணிக்கை தான் கேட்டாங்க. அப்ப வாத்துகள் எண்ணிக்கை எனக்கு எவ்வளவு? 7. நெக்ஸ்ட், இன்று அபியின் வயது ரீட்டாவின் வயதை போல் 2 மடங்கு. 7 வருடங்களுக்கு பின்னர் அவரின் வயது வித்தியாசம் 5 எனில் ரீட்டாவின் இன்றைய வயது என்ன? ஓகே பாருங்க, இன்று ஓகேங்களா, யாரா இருக்காங்க? அபி இருக்காங்க, ரீட்டா இருக்காங்க. ஓகே, அபியினுடைய வயது எப்படி இருக்குமா? ரீட்டாவின் வயதை போல் 2 மடங்கு. அப்ப ரீட்டாவின் வயதை போல் 2 மடங்குனா அப்ப ரீட்டாவுக்கு 1னா இங்க எவ்வளவு இருப்பாங்க? 2. ஓகே, அடுத்து 7 வருடங்களுக்கு பின்னர் அவர்களின் வயது வித்தியாசம் எவ்வளவு? 5. ஓகேவா? எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரிப்பா, எத்தனை வருஷம் முன்னாடி வேணா போலாம், எத்தனை வருஷம் பின்னாடி வேணா போலாம், எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அவங்களுக்கான வயது வித்தியாசம் எப்பவுமே எப்படிதான் இருக்கும்? ஒரே மாதிரி தான் இருக்கும். அது மாறவே மாறாது. எது மாறாது? வயது வித்தியாசம் மாறவே மாறாது. எக்ஸாம்பிளுக்கு நீங்க இருக்கீங்க, உங்க வீட்டுல பிரதரோ சிஸ்டரோ இவங்க இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்ப 2 பேர் இருக்காங்கன்னா ஒரு வீட்டுல, அவங்களுடைய வயது வித்தியாசம் எப்பவுமே எப்படிதான் இருக்கும்? ஒரே மாதிரிதான் இருக்கும். ஓகேவா? 2 பேருக்கும் இடைப்பட்ட வயது வித்தியாசம் 2னா எத்தனை ஆண்டுகள் ஆனும் அதே 2 வித்தியாசம் இருக்க போகுது. ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்க என்ன விகிதம் இருக்கோ அதோட வித்தியாசம் தான் 5, அவ்வளவுதான் வச்சுக்கணும். ஓகே, வித்தியாசம் 5 கொடுத்தானா அப்ப எந்த ஆண்டுகளா இருந்தாலும் இதைத்தான் நான் பார்க்க போறேன். அப்ப வித்தியாசம் எவ்வளவு? 5. அப்ப 2 1 வித்தியாசம் எவ்வளவு? 1x. அப்ப 1x தான் 5. ஓகேங்களா? இப்ப ரீட்டாவோட இன்றைய வயது கேட்கலாம். அப்ப ரீட்டா எவ்வளவு? ஒரு பக்கம் தானே. அப்ப என்னது? 5. அப்ப ரீட்டோட வயசு எவ்வளவு? 5. அவ்வளவுதான்ப்பா. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி வயது வித்தியாசம் மாறாது. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடியதிலும் வயது வித்தியாசம் எவ்வளவு? 5 தான். நெக்ஸ்ட், கீழே காணும் எண்களில் எது தலைகீழாக திருப்பி வாசித்தாலும், தலைகீழா அப்படின்னா நீங்க மிரர் வச்சு பார்த்தா திருப்பி எழுத போறோம், திருப்பி வாசித்தாலும் மாறாத தன்மை இல்லாத எண். ஓகே, மாறாம இருக்கணும். ஓகேவா? இப்ப 6 8 9 இந்த எப்படி எழுதலாம்? 9 8 6. இப்ப இதுக்கு மாறிடுச்சு, அப்ப இது வராது. இப்ப இதுங்க எழுதுங்க. இப்ப லாஸ்ட்ல இருந்து 6 6 1 6 6. அப்ப இங்க 66,106, அதே மாதிரி திருப்பினாலும் 66,106 தான். இப்ப ரெண்டுமே எனக்கு சேமா வருதா? ஓகே, மாறாத தன்மை உள்ளதா? அப்ப எது? ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நீ மத்த எதை போட்டாலும் உங்களுக்கு மாறும். நெக்ஸ்ட், 137 ட்விட்டர் என்ன இருக்கு? SVHTUFS. ஸோ அதே மாதிரி கிளிட்டர். ஓகேங்களா? இங்கே பாருங்க, லாஸ்ட்ல TR, இங்க UFS. அப்ப அதே இங்க என்னது? TR இங்க என்ன வரும்? UFS. அப்ப லாஸ்ட்ல UFS எங்க இருக்கு? 3 இடத்துல இருக்கு. அப்ப கண்டிப்பா லாஸ்ட் வரும். இதை பார்த்தோன்னு ஃபர்ஸ்ட் நீ கண்டுபிடிச்சலாம். இப்ப நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் இங்க T எவ்வளவு? 20, S எவ்வளவு? 19. என்ன இருக்கு? 1 குறைஞ்சிருக்கு. அப்ப G எனக்கு 7. அப்ப 1 குறைச்சுனா அது 6. 6 என்னது? F. அப்ப ஃபர்ஸ்ட் எழுத்து F இருக்கா? அனைத்திலுமே இருக்கு. இப்ப அடுத்து W எனக்கு எவ்வளவு? 23. V எவ்வளவு? 22. இங்க எனக்கு என்னது? 1 குறையுது. அப்ப
எல்லுனா 12, அப்ப 1 குறைச்சுனா 11, 11 கே. அப்ப செகண்ட் எழுத்து கே. அப்ப செகண்ட் எழுத்து கே இங்க மட்டும்தான் இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ. ஏன்னா ஐன்னு எவ்வளவு வரும்? இங்க அதே மாதிரி ஐன்னு என்னது? இங்க ஹச், அப்ப அதே மாதிரி என்னது வரும்? ஹச் தான் வரும். அதே மாதிரி நடுவுல இந்த டி வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? ஆன்சர் எஃப் கே ஹச் டி யூ எஃப். அதாவது முத 3 எழுத்து ஒவ்வொன்றா குறையும், நடு சென்ற எழுத்து அப்படியே இருக்கும், அடுத்த 3 எழுத்து ஒவ்வொன்றா கூடிக்கிட்டே இருக்கும். அவ்வளவுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட், விடுபட்ட எண்ணை காண்க. ஓகே பாருங்க, 17, 19, 23, 29 டேஷ் 37. ஸோ இந்த நம்பரை பார்த்தோன்னே டக்குன்னு தெரிஞ்சானே ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா அப்படின்னா கண்டுபிடிக்க ரொம்ப ரிஸ்கியே. அப்படின்னா இது என்ன சீரியஸ் பார்த்தீங்கன்னா பகா எண்கள் சீரியஸ். ஏன்னா சீரியஸ் பகா எண்கள். ஏன்னா 17க்கு அப்புறம் 19, 19க்கு அப்புறம் 23, 23க்கு அப்புறம் 29, 29க்கு அப்புறம் 31. அப்ப ஆன்சர் அது 31. நெக்ஸ்ட், சின்ன கொஸ்டினே பாருங்க. மொத்தம் ஏ பி சி டி இ என்ற 5 நீர்மங்களுள் ஏயின் கொதிநிலையானது ஈயின் கொதி வெப்பநிலை விட குறைவாகவும் பியின் கொதி வெப்பநிலை காட்டிலும் அதிகமாகவும். இதெல்லாம் பாருங்க. இப்ப ஏ இருக்கு. அப்ப ஏ உடைய கொதி வெப்பநிலை எப்படி இருக்கா? ஈய காட்டிலும் குறைவு. அப்ப ஈய காட்டிலும் குறைவுன்னு எப்படி எழுதலாமா? ஏ லெஸ் தென் இ, அதாவது ஈயை விட குறைவு. அடுத்து பியின் கொதி வெப்பநிலை காட்டிலும் அதிகமா, அப்ப பியை விட அதிகம். ஓகேவா? எந்த பக்கம் வாய்ப்பு இழந்திருக்கோ அதை எனக்கு அதிகம். அப்ப இ வந்து என்னது? ஏயை விட அதிகம். ஏ வந்து என்னது? பியை விட அதிகம். அடுத்து பி ஆனது என்னது? சியின் கொதி வெப்பநிலை காட்டிலும் அதிகம். அப்ப சியை காட்டிலும் பி வந்து அதிகம். சியை காட்டிலும் பி அதிகம். அடுத்து டியின் கொதி வெப்பநிலையானது ஈயின் இதை காட்டிலும் அதிகம். ஓகேவா? அப்ப ஈயை காட்டிலும் எது அதிகம்? டி. அடுத்து என்ன கொஸ்டின்ங்கிறாங்க? எந்த நீர்மத்தின் கொதி வெப்பநிலை மிக குறைவாக இருக்கும்? அப்ப எது பேருக்கு மிக குறைவா இருக்கும்? சி தான். அப்ப குறைவு எது? சி. அதிகம்னா எது? டி. எனக்கு நடுவுல அப்படி கேட்டா என்ன வரும்? ஏ. ஓகேவா? சோ அவங்க என்ன கேட்கணும் அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். அப்ப குறைவுன்னு கேட்டாங்க அப்படின்னா அது ஆன்சர் சி. நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் பாருங்க. ஆட் மேன் அவுட், அதாவது பொருந்தாத எண். வரிசையில பொருந்தாத எண் கேட்கறாங்க. பாருங்க, 1, 125, 8, 216, 1000, 343, 729, 100. இதுல எது பொருந்தாத நம்பர் இருக்கும்? எந்த நம்பர்னா 100. ஏன் 100னா மற்ற அனைத்துமே கன எண்கள். மற்ற அனைத்துமே என்னது? கன எண்கள். 100 மட்டும் என்னது? வர்க்க எண். அப்ப இந்த வரிசையில எனக்கு பொருந்தாத எண் என்னது? 100 தான். நெக்ஸ்ட், தனுவின் ஒரே சகோதரின் தாயார் சௌமியா. இப்ப தனு இருக்காங்கள, தனுவுடைய ஒரே சகோதரன், தனுவுடைய ஒரே சகோதரனுடைய தாயார் தான் யாரு? சௌமியா. தனுவுடைய சகோதரனின் தாயார் தான் சௌமியானா தனுவுக்கும் தாயாராரு சௌமியா தான். அடுத்து தனுவின் தந்தை, தனுவின் தந்தையின் ஒரே மகன் பிரீத்தம். தனுவுடைய தந்தை இருக்காங்கள, அவங்களுடைய ஒரே மகன் தான் யாரு? பிரீத்தம். ஓகேங்களா? ஏன்னா ஒரே மகன் 2 பேரும் ஒரே கேட்டகரியில இருக்காங்க. ஏன்னா சகோதரன் தானே. அப்ப தனுவுடைய சகோதரன் அப்படின்னா இவங்க அப்பாவுக்கு என்ன வரும்? மகன் தானே வரும். அப்ப இவனோட பேர் தானே அது பிரீத்தம். இப்ப கொஸ்டின் என்ன கேட்டாங்க? சௌமியா. சௌமியா வந்து பிரீத்தமிற்கு என்ன வரும்? அப்ப பிரீத்தம் வந்து சௌமியா என்னன்னு சொல்லுவான்? தாயார் தானே, மதர் தானே. அப்ப ஆன்சர் அது தாயார். அடுத்து கீழ்வரும் படத்தின் தண்ணீர் வாட்டர் இமேஜ், ஓகே, வாட்டர் ரிஃப்ளெக்ஷனை கண்டுபிடிக்க போறீங்க. இப்ப இதோட வாட்டர் ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும்? எனக்கு எப்பயுமே ஆடியானது கீழே வைக்கப்பட்டால் அது எப்படி இருக்கும்னா தலைகீழாக இருக்கும். ஆடியானது கீழே வைக்கப்பட்டால் காணக்கூடிய பிம்பம் என்னது? தலைகீழாக இருக்கும். அப்ப எனக்கு படம் எப்படி இருக்குன்னா, ஓகேங்களா, இந்த மாதிரி ஷேட்ல இருக்கு. ஓகேங்களா? இப்ப மேல வந்து பெருசு, கீழே வந்து சின்னது. அப்ப இதோட ரிஃப்ளெக்ஷன் எனக்கு எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த சிறிய சர்க்கிள் மேல போயிரும், பெரிய சர்க்கிள் கீழே வந்து. அப்ப சிறிய சர்க்கிள் மேல, பெரிய சர்க்கிள் கீழே. இப்ப எனக்கு கீழே வந்து இங்க இதான் இருக்கா? அப்ப கீழே இருந்துச்சுன்னா அங்க என்ன ஆகும்? மேல ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அடுத்து இங்க மேல இருக்கா? இதுக்கு என்ன ஆகும்? கீழே ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அப்ப இந்த மாதிரி படங்கள் பாருங்க. மேல சிறியது, கீழே பெரியது. மேல சிறியது, கீழே பெரியது, மேல சிறியது, கீழே பெரியது. இப்ப 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு ஏ வரணும், இல்லைன்னா சி வரணும். ஏன்னா மேல சிறுசு, கீழே பெருசு. அப்ப இது மாதிரி தான் வரணும். அப்ப பி வராது, டி வரும். ஓகே, இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்? இந்த சிறியதுல மேல,
சிறியதுல மேல எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. பெரியதுல கீழே. கரெக்டா? இப்ப எனக்கு இதுதான் பொருந்தும். அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்க, அப்துல் என்பது 0304062314 என குறியீடு செய்யப்பட்டால் சீதா எவ்வாறு குறியீடு செய்யப்படும்? ஓகே, பார்க்கலாமா? இப்ப ஏன்னா என்ன இருக்கு? 03, அதாவது ஏ அப்படின்னா 03 சொல்றாங்க, பி அப்படின்னா 04, டினா 06, யூ அப்படின்னா 23, எல்லுன்னா 14. ஓகேங்களா? அதாவது என்ன கான்செப்ட், எனக்கு ஏன்னா ஒன்னு தான் வரும், ஆனா இங்க என்ன இருக்கு? 3. அப்ப என்ன பண்ணிருக்கா? 2 கூட்டியிருக்கான். பினா 2, ஆனா இங்க என்ன இருக்கு? 4 இருக்கு. அப்ப இங்க என்ன பண்றா? 2 கூட்டுறான். சோ இங்க என்ன எழுத்து இருக்கோ அதை 2 கூட்டி இந்த நம்பர்ஸ் வந்து எழுதிருக்கா. அப்ப அதே மாதிரிதான் சீட்டா. எஸ் எனக்கு 19, 19 2 கூட்டினா 21, ஐனா 9 2 கூட்டினா 11, டீனா 20 2 கூட்டினா 22, ஏனா 1 2 கூட்டினா 03. அப்ப ஆன்சர் இந்த 2111203. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. டி, இ, எஃப், கே, எல், எம் மற்றும் என் ஆகியோர் வாரத்தின் வெவ்வேறு நாட்களில் திங்களன்று தொடங்கி அதே வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமை வரை ஒரு தேர்வு எழுதுகின்றனர். ஓகேவா? மொத்தம் 7 பேர் இருக்காங்க. 7 பேர் என்ன பண்றாங்க? தேர்வு எழுத போறாங்க. என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது? திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகி ஞாயிற்றுக்கிழமை முடிய போகுது. ஓகேங்களா? அதாவது திங்கள்ல இருந்து ஆரம்பிக்குது. அப்ப திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. ஓகேங்களா? இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க? எண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்று தேர்வு. அப்ப வியாழக்கிழமை யாருக்கு எக்ஸாம்? எண்ணு. அடுத்து என்ன சொல்றாங்க? எண்ணுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி யாரு? எள்ளு. அப்ப எண்ணுல இருந்து 2 நாள் 1 2 யாரு? எள்ளு. ஓகேவா? அப்ப எண்ணுக்கு 2 நாள் முன்னாடி யாரு? எள்ளுக்கு தேர்வு இருக்கு. அடுத்து எஃப் மற்றும் எல்லுக்கு இடையே 4 பேருக்கு மட்டுமே தேர்வு இருக்கு. ஓகேவா? அப்ப எல் இங்க இருக்கு. அப்ப எஃப் எங்க போடலாம்? மேல போடுங்க. அந்த கீழே தான் 4 பேரா? அப்ப 1 2 3 4. அப்ப எஃப் எங்க வரும்? கீழே வந்துடும். ஓகேங்களா? அப்ப எல்லுக்கும் எஃப்க்கு இடையில 4 பேருக்கு தேர்வு இருக்கு. அடுத்து எல்லுக்கு பிறகு வரும் நாட்கள் ஒன்றில் எம் இருக்கு. எல்லுக்கு பிறகுதான் என்ன வரணும்? எம். ஆனா ஏதோ இடத்துல இருக்கலாம். எல்லுக்கு பிறகுதான் வரணும், எம்முக்கு தேர்வு இருக்கு. ஓகே, அடுத்து டி ஆனது ஈக்கு உடனடி முந்தைய தினத்தில் இருக்கு. ஓகேவா? அப்ப ஈக்கு உடனடி முன்னாடி யாரு இருக்கு? டிக்கு எக்ஸாம் இருக்கு. ஈக்கு உடனடி முந்தைய தினத்தில் ஒரு தேர்வு உள்ளது. யாருக்கு? டி இருக்கு. அப்ப ஈக்கு முன்னாடி டிக்கு தேர்வு இருக்கு. இப்ப அடுத்து என்ன கொஸ்டின் கேட்கறாங்க? எனில் எத்தனை பேருக்கு இ மற்றும் எம்முக்கு இடையே தேர்வுகள் உள்ளன கேட்கணும். அப்ப டி எனக்கு எப்படி இருக்கணும்? கண்டினியூஸா தான் இருக்கணும். அப்ப எனக்கு கேப் எங்க இருக்கு? இங்க ஒரு கேப் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் ஒரு கேப் இருக்கு. அடுத்து இங்க என்ன இருக்கு? இங்க 2 கேப் இருக்கு. அப்ப இந்த 2 கேப் ஃபில் பண்ணலாமா? இங்க என்னது? டி, இங்க இ. அப்ப இக்கு முன்னாடி டிக்கு தேர்வு. இப்ப அதே மாதிரி எல்லுக்கு அப்புறம் எம் வருமா? அப்ப எம் இங்க போடுங்க. இதுல இன்னும் யார் வராம இருக்கா? கே வந்து மேல போடுங்க. அப்ப திங்கட்கிழமை கே, செவ்வாய்க்கிழமை எல்லு, புதன்கிழமை எம், வியாழக்கிழமை என்னு, வியாழன் வந்து வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா டி, சனிக்கிழமை இ, ஞாயிற்றுக்கிழமை எஃப். இப்ப கொஸ்டின் என்ன கேட்டாங்க? இ மற்றும் எம். அப்ப எங்க இருக்கு? எம் இங்க இருக்கு, இ இங்க இருக்கு. ஓகேவா? அப்ப எம்முக்கும் யூக்கு எத்தனை பேருக்கு இருக்கு? 2 பேருக்கு தான் இருக்கு. எண்ணுக்கும் டிக்கு மட்டும் தான் தேர்வு இருக்கு. அப்ப 2 பேருக்கு எத்தனை பேர் தேர்வு இருக்கு? 2 பேருக்கு மட்டும்தான் தேர்வு இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ற கொஸ்டின்ல கேட்கக்கூடிய ஒவ்வொரு இதுக்கும் கரெக்டா அங்க ஃபில் பண்ண முடியுதுன்னா ஃபில் பண்ணும், இல்ல தனியா நீங்க வர ஒரு கான்செப்ட் போட்டுட்டே வந்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். டக்கு நம்ம ஃபில் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், வடக்கு நோக்கி 25 மாணவர்கள் ஒரு வரிசையில். ஓகேவா? வடக்கு நோக்கி இருக்காங்க. எத்தனை பேரு? 25 பேர். எத்தனை பேரு? 1ல இருந்து 25 பேர் வரைக்கும் என்ன பண்றாங்க? வடக்கு நோக்கி இருக்காங்க. அதுல மனோஜ் வந்து பாத்தீங்கன்னா வலது முனையிலிருந்து 15வது, வலது முனையிலிருந்து 15வது ஆள், வலது முனையிலிருந்து 15வது ஆள் அப்படின்னா யாரு? மனோஜ் இருக்காரு. வலது முனையிலிருந்து 15வது மனோஜ். அடுத்து ஹரிஸ் ஆனவர் மனோஜின் இடதுபுறத்தில் 10வது இடம். அப்ப மனோஜ் இங்க இருக்கானா? அப்ப இடது போனா இங்கிட்டு தான் போக போறேன். ஓகேவா? 10வது இடம் சொல்றாங்களா? அப்ப இங்க இருந்து இன்னொரு 10 கூட்டுங்க. அப்ப 15ல இருந்து 10 விட சொல்றாங்கன்னா மொத்த எவ்வளவு ஆயிடுச்சு? இங்க ஒரு 15, இங்க ஒரு 10 கூட்டுற மொத்தம் என்ன ஆயிடுச்சு? 25 ஆயிடுச்சா? அப்ப என்ன பண்ணுவானா? ஹரிஸ் வந்து முதல் இடத்துல இருப்பாரு. ஹரிஸ் வந்து எங்க இருப்பாரு? முதல் இடத்துல இருப்பாரு. ஏன்னா இவர் 15வது இடத்துல இருக்காரு. அங்க இருந்து 10 இடதுபுற வரன்னு சொன்னால இப்ப இங்க 15 பேர் போயிட்டாங்களா? அப்ப இங்க இருந்து முன்னாடி எத்தனை பேர் இருப்பான்? 10 பேர் தான் இருப்பானா? அவ 10வது ஹரிஸ். அப்ப யார் இருப்பா? முதல் இடத்துல தான் ஹரிஸ் இருப்பாரு. அப்ப ஆன்சர் அது முதல் இடத்துல ஹரிஸ் இருப்பாரு.
நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்து என்ன பண்றாங்கன்னா, கொடுக்கப்பட்ட தொடரில் உள்ள ஒவ்வொரு குறியீட்டுக்கும்னா அந்த குறியீடு தான் நடுவில் இருக்க போகுது. ஒவ்வொரு குறியீட்டுக்கும் உடனடி முன்பாக ஒரு எண், அப்ப குறியீடுக்கு முன்னாடி எண் இருக்கணும். அதே மாதிரி உடனடி பின்பாக ஒரு எண், பின்னாடி ஒரு எண் இருக்கணும். ஓகேவா? குறியீடுக்கு முன்னாடி ஒரு எண், குறியீடுக்கு பின்னாடி ஒரு எண். இதே மாதிரி எத்தனை குறியீடுகள் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஸோ கண்டுபிடிக்கலாமா? அப்ப ஃபர்ஸ்ட் குறியீடை பாருங்க, முன்னாடி பின்னாடி நம்பர் இருக்கணும். ஓகே, இது இருந்தா ஒரு செட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப பாருங்க, இங்க பாருங்க 5 சமேசன் 6. ஏன்னா 5 ஒரு எண்ணு, இந்த சமேசங்கிறது ஒரு சிம்பிள், இது 6. ஓகே, 1. அடுத்து 3 அட்டு 3, 3 அட்டு 3. அடுத்து வேற எங்க வருது? இதை வச்சு வரல. அடுத்துங்க 7 ஸ்டார் 1, 7 ஸ்டார் 1 வருதா? அதே பாத்தீங்கன்னா 1 ஹேஷ்டாக் 2. ஓகே, நடுவுல சிம்பிள், சைடு ரெண்டுமே எண்கள் தான் வரும். இதே மாதிரி தான் எடுக்கிறேன். வேற எங்கேயாச்சும் வருதா? இங்க குறியீடு இருக்கு, ஆனா முன்னாடி நம்பர், பின்னாடி வந்து இல்ல. ஓகேவா? அப்ப எனக்கு எத்தனை தான் இருக்கு? மொத்தம் 4 வந்து கிடைச்சிருக்கு. அப்ப என்ன ஆன்சர் வரும்? மொத்தம் எனக்கு 4 செட்டு கிடைச்சிருக்கு. ஒரு குறியீடு இருந்துச்சுன்னா முன்னாடி பின்னாடி நம்பர் வர மாதிரி எனக்கு 4 செட்டு கிடைக்குது. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ள 5 4 இலக்க எண்களே அடிப்படையாக கொண்டதாகும். ஓகேங்களா? மொத்த நம்பர் எத்தனை? 1 2 3 4 5 நம்பர் இருக்கு. ஓகே, இதுல இரண்டாவது மிகப்பெரிய எண்ணின் 4வது இலக்கத்தை மிக சிறிய எண்ணின் 3வது இலக்கத்துடன் கூட்டினால் கிடைப்பது என்ன? ஓகே, அப்ப இரண்டாவது மிகப்பெரிய நம்பர் எது வரும்? பாருங்க, இது 5000 3000 6000 9000 1000. அப்ப இருக்கலே பெரிய நம்பர் 9000 தான். அப்போ 9000க்கு முன்னாடி உள்ள இரண்டாவது மிகப்பெரிய நம்பர் என்னது? 6000. ஓகேவா? அப்ப 6785. இது இரண்டாவது மிகப்பெரிய நம்பர். முதலாவது பெரிய நம்பர் 9254, இரண்டாவது மிகப்பெரிய நம்பர் 6785. அடுத்து என்ன சொல்றாங்க? மிக சிறிய எண். இதுல எது மிக சிறிய எண்? அப்ப 6000க்கு அடுத்து 5, அடுத்து 3, அடுத்து என்ன வரும்? 1630. அப்ப 1630. ஓகேவா? இது இரண்டாவது மிகப்பெரிய எண், இது மிக சிறிய எண். ஓகே, இப்ப கொஸ்டின் கேட்டாங்க இரண்டாவது மிகப்பெரிய எண் 4வது இலக்கம். அப்ப 4வது இலக்கம் 1 2 3 4. 4வது இலக்கம் என்னது? 5. மிக சிறிய எண்ணின் 3வது இலக்கம், 3வது இலக்கம் என்னது? 1 2 3. 3வது இலக்கம் என்னது? 3. அப்ப இந்த நம்பர் என்ன பண்ணும்? கூட்டுன்னு சொல்றாங்க. அப்ப 5ஐயும் 3ஐயும் கூட்டி எனக்கு எவ்வளவு வரும்? 8. இந்த மாதிரி கொஸ்டின்ஸை பொறுத்தளவுக்கு அங்க என்ன இலக்கம் கொடுத்தாங்க, என்ன கேட்கிறாங்க, அதை பார்த்து கரெக்டா ஆன்சர் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி பேட்ல டிஎன்பிஎஸ்ல கொஸ்டின் நல்லாவே கேட்க ஆரம்பிச்சாங்க. அதையும் கரெக்டா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து, ஒரு கை கடிகாரத்தில் மணி எவ்வளவு காட்டுது? 4:30 காட்டுகிறது. நிமிடம் முள் கிழக்கு நோக்கி இருந்தால் மணி முள் எந்த திசையை நோக்கி இருக்கும்? ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டினை பொறுத்த என்ன பண்ணா டைம் வரைஞ்சுக்கணும். ஓகே, இப்ப 4:30 எனக்கு எப்படி காட்டும்? 4:30க்கு அப்ப நிமிட முள் கரெக்டா 6க்கு நேரம் இருக்கும். நிமிட முள் என்ன இருக்கும்? 6க்கு நேரம் இருக்கும். மணி முள் என்ன இருக்கும்? 4க்கும் 5க்கும் நடுவில் இருக்கும். 4க்கும் 5க்கும் நடுவில் இருக்கும் மணி முள் இருக்கு. முக்கியமா இப்ப இதான் எனக்கு 4:30 டைம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் நான் அப்ராக்சிமேட் படம் வரைஞ்சிட்டேன். இப்ப நிமிட முள் எனக்கு எங்க இருக்கான்? நிமிட முள் வந்து கிழக்கா. நிமிட முள் வந்து கிழக்கு அப்படின்னா மணி முள் எந்த திசையில இருக்கும்? இப்ப பாருங்க, எனக்கு ஆக்சுவலா திசைகள் அப்படின்னால எனக்கு இந்த சைடு தானே கிழக்கு இருக்கும். அப்ப இந்த சைடு உள்ள கிழக்கு என்ன ஆயிடுச்சு? கீழே வந்துருச்சா? அப்ப இங்க உள்ள வடக்கு என்ன இருக்கும்? இங்க வந்துரும். ஓகேவா? ஏன்னா இங்க உள்ள கிழக்கு இங்க வந்துருச்சு. அப்ப இங்க உள்ள வடக்கு இங்க வந்திருக்கும். அப்ப கிழக்கு ஆப்போசிட் அது மேற்கு, வடக்கு ஆப்போசிட் அது தெற்கு. ஓகேங்களா? இப்ப நிமிடமுள் கிழக்கு நோக்கி இருந்துச்சுன்னா மணிமுள் எந்த திசையில இருக்கு? வடக்குக்கும் கிழக்கு நடுவு தானே இருக்கு. அப்ப ஆன்சர் அது வடகிழக்கு. ஆன்சர் அது வடகிழக்கு. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். அடுத்து, கீழ்காணும் படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? இதுல எத்தனை முக்கோணம் கண்டுபிடிக்கலாமா? இந்த மாதிரி கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிள். என்ன பண்ண போறோம்? கீழே நம்பர் போட போறோம். 1 2. அப்ப இது ரெண்டையும் கூட்டினா வரும் 3. அதே மாதிரி மேல திரும்பி போகும்போது 1 ஸ்டார்ட் பண்ணும். 1 2 கூட்டினா 3. திரும்பி மேல போகும்போது 1 2 கூட்டினா 3. அடுத்து 1 2 கூட்டினா 3. இப்ப இதை ஃபுல்லா கூட்டுங்க. எவ்வளவு வரும்? 12. அப்ப இதுல எத்தனை முக்கோணங்கள் இருக்கு? 12 முக்கோணங்கள் இருக்கு. அடுத்து, பின்வரும் பகடையில் எண் 2ற்கு நேர் எதிராக என்ன எண் உள்ளது என்று கண்டுபிடிக்கவும். ஓகே, பாருங்க, இப்ப 2 இங்கதான் இருக்கு. இதுல 2 இருக்கு, இதுல 2 இருக்கு. ஓகேவா? அப்ப 2க்கு பக்கத்து என்ன நம்பர் இருக்கு பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா 1 இருக்கு, 5 இருக்கு. இதுல பார்த்தோம்னா 4 இருக்கு, 6 இருக்கு. ஓகேவா?
அப்ப 2க்கு பக்கத்துல 1 5 4 6 வருது. ஓகே, அப்ப கண்டிப்பா இது ஆப்போசிட் இல்லையா? அப்ப 1 2க்கு ஆப்போசிட்டா எனக்கு என்னது 1 வராது, அதே மாதிரி 5 எனக்கு வராது, 6 எனக்கு வராது. ஏன்னா எனக்கு 2க்கு ஆப்போசிட் தானே கேட்டான். இந்த நம்பர் 2க்கு பக்கத்துல இருக்கு. அப்ப எந்த நம்பர் எனக்கு வரும்? 2க்கு ஆப்போசிட்டா 3 தான் எனக்கு வரும். இந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா இதை கிளாக் வைஸ் எழுதி அது மாதிரியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். நமக்கு எந்த கான்செப்ட் ஈஸியா இருக்கோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, அதுவே போதுமானது. ஓகேங்களா? சரி, இந்த 25 கொஸ்டின்ல இதே மாதிரி பேட்டர்ல வரக்கூடிய தேர்வில் கேட்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது அனைத்துமே டிஎன்பிசி ப்ரீவியஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்கிறோம். இது இல்லாம சில கொஸ்டின்ஸ் மட்டும் டாபிக் கவர் பண்றதுக்காக மற்ற எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் நம்ம கேட்டுக்கிட்டு வரோம். தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. மேக்ஸிமம் கொஸ்டின் டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஏன்னா இதே மாதிரி கொஸ்டின் இனிமேல் வரக்கூடிய தேர்வில் கண்டிப்பா கேட்பாங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.